அத்தியாயம் 66 நிலவரை அசுரன் மேம்பாடு. நான் திரையைத் தொட்டு நிலவரையை நிதானமாக பார்த்தபோது ஒரு அலாரம் ஒலித்தது. ஊடுருவுபவர்கள் நிலவரைக்குள் நுழைந்துள்ளனர். யார் படையெடுத்தது? நான் விரைவாகச் சரிபார்த்தேன். அது ஒரு அசாதாரண கலவையாக இருந்தது. முன்னணியில் ஒரு புனித மாவீரர் பல நபர்களை வழிநடத்திச் சென்றார். உடனடியாக நிலவரைக்குள் நுழைந்த ஒவ்வொரு நபரையும் நான் தொட்டேன். அவற்றைத் தொடுவது எந்த சிறப்பு விளைவுகளையும் ஏற்படுத்தவில்லை. ஒவ்வொரு நபரைப் பற்றியும் எனக்கு எளிய விளக்கங்கள் மட்டுமே கிடைத்தன. ஹண்டர். அது மிகவும் நேரடியான விளக்கமாக இருந்தது. ஆர்வத்தினால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றாகக் கிளிக் செய்து வெவ்வேறு விளக்கத்தை எதிர்பார்த்தேன். இருப்பினும் மற்ற அனைத்து நபர்களும் ஒரே மாதிரியான விளக்கத்தைக் கொண்டிருந்தனர். அவங்க சாதாரண ஹண்டர்கள்தானே? அவர்கள் அனைவரும் சாதாரண ஹண்டர்களாக தெரிந்தனர். அவர்களின் எண்ணிக்கையைக் கருத்தில் கொண்டால் அவர்கள் ஹண்டர்களாக இல்லாமல் எங்கிருந்தோ வந்த படையெடுப்பாளர்களாக இருக்கலாம் என்று நினைத்தேன். நான் திரையில் ஹண்டர்களை உன்னிப்பாக பார்த்தேன். அவங்க இப்போதான் ஆரம்பிச்சாங்களா? நிலவரைகள் பூமியில் மட்டுமல்ல, ரேடான் கண்டத்திலும் ஆபத்தான இடங்கள். அவர்களை தனியாகவோ அல்லது ஒரு சிறிய குழுவோடு சேர்ந்து வெல்வது சவாலானது. எனவே மக்கள் எப்போதும் கட்சிகளை உருவாக்குகிறார்கள். ஒரு குழுவின் மிக அடிப்படையான வடிவம் ஒரு கட்சி. ஒரே மாதிரியான குறிக்கோள்களைப் பகிர்ந்து கொள்ளும் ஹண்டர்கள் கூடி நிலவரைகளை ஒன்றாகக் கைப்பற்ற கட்சிகளை உருவாக்குகிறார்கள். இந்த ஹண்டர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பு ஒரு விருந்தை உருவாக்கியது போல் தோன்றியது. அவர்களின் உபகரணங்களைச் சரிபார்க்க திரையை பெரிதாக்கினேன். நான் நினைச்ச மாதிரி அவ்வளவு நல்லா இல்ல. பொருத்தப்பட்ட கியரின் நிலை கணிசமாக உயர்ந்ததாகத் தெரியவில்லை. சிறந்தது. அது வெண்கல தரமா? எப்போதாவது ஒழுக்கமானவர்களாகத் தோன்றிய ஒன்று அல்லது 2 பேர் இருந்தனர். ஆனால் அவர்கள் இன்னும் வெள்ளி தரத்திற்கு அப்பால் போராடுவது போல் தோன்றியது. இதுதான் நிலை என்றால் அதைக் கையாள்வது எளிதாக இருக்கும். படையெடுப்பாளர்களின் அளவை உறுதி செய்த பிறகு நான் வசதியாகக் கவனித்தேன். என்னுடைய நிலவரைக்குள் ஊடுருவும் நபர்கள் இதற்கு முன்பு பலமுறை வந்திருப்பதை உணர்ந்தேன். அவர்களில் அட்வெஞ்சர்களும் புனித மாவீரர்களும் கூட இருந்தனர். எனவே இந்த ஹண்டர்கள் குழு எனது நிலவரையை குறிவைத்ததாக நான் கருதினேன். இருப்பினும் அவர்களின் உபகரணங்களை பார்த்தால் அவை சாதாரண மட்டத்தில் மட்டுமே இருந்தன. இங்கே என்ன அரக்கர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்குத் தெரிந்திருந்தால் அவர்கள் இவ்வளவு சாதாரணமாக வரமாட்டார்கள். ஹண்டர்களை வழிநடத்திய புனித மாவீரர் கூட சாதாரணமானவர் அல்ல. பன்ஷி. புனித மாவீரர் எரிக்கின் மனதைக் கட்டுப்படுத்துதல். அடையாளம்: பன்சி. நிலவரையின் 1வது மண்டலத்தைக் காக்கும் ஒரு அசுரன் புனித மாவீரனின் மனதைக் கையாளுகிறான். இவர்கள் மிகவும் பயனுள்ளதாக இருப்பார்கள். பான்ஷீஸ்கள் என்னுடைய முந்தைய டிராவில் இருந்து வந்த அரக்கர்கள். அவர்களும் என்னுடைய அரக்கர்கள்தான். உயர் ரக உயிரினங்களுக்கு எதிராக அவை பயனற்றவை. ஆனால் இப்போது இருப்பது போல் கண்ணுக்குத் தெரியாத ஹண்டர்களும் எதிராக அவை ஒரு பேரழிவைத் தவிர வேறில்லை. பன்ஷியின் கட்டுப்பாட்டில் இருந்த புனித மாவீரன் ஹண்டர்களை நிலவரைக்குள் ஆழமாக இழுத்துச் சென்றான். பின்னர் பாதுகாப்பற்ற ஹண்டர்களுக்காக காத்திருந்த பன்ஷீஸ்கள் உள்ளே விரைந்தனர். நடந்த நிகழ்வுகள் ஒரு போர்க்களம் போல இருந்தன. ஹண்டர்கள் தங்களை வாள்களால் குத்திக் கொண்டனர். மற்றவர்கள் தங்கள் தோழர்களை நோக்கி வாள்களை வீசினர். நிலவரையின் உட்புறம் இரத்தம் சிந்தும் காட்சியைக் காட்டியது. நான் ஒரு விழிப்புணர்வாளராக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் அந்த இடத்திலேயே வாந்தி எடுத்திருப்பேன். இதை நான் அதிர்ஷ்டமாகக் கருத வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு தொழிலாளியாக வேலை செய்து பல விஷயங்களை அனுபவித்ததால் இது போன்ற காட்சிகள் பயங்கரமான அளவிற்கு கொடூரமானவை அல்ல. இந்த விஷயம் எனக்கு மறத்துப் போச்சு. நிச்சயமாக அந்த நபர்கள் பரிதாபகரமானவர்கள் என்பதை என்னால் மறுக்க முடியவில்லை. ஆனால் இறுதியில் அது ஒரு வியாபாரமாக மாறியது. அவர்கள் இறக்காமல் நிலவரையின் மையத்தை அடைந்திருந்தால் அது விரைவில் எனது கடைசி நாளாக இருக்கும். எனவே என்னால் முடிந்ததைச் செய்வதுதான் என்னால் செய்ய முடிந்தது. இந்த முறை தண்டனை நீக்கப்பட்டவுடன் நான் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களைச் செய்ய வேண்டும். இதுவரை நான் நிலவரையை மிகவும் குழப்பமாக நிர்வகித்து வந்தேன். சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் சம்பவங்களைக் கருத்தில் கொண்டு கட்டளை அமைப்பை நான் திருத்த வேண்டியிருந்தது. நான் ஒரு சிறிய யோசனை செய்தேன். நிலைமை ஏற்கனவே முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. 7 ஹண்டர்கள் எஞ்சியிருந்தனர். அனைவரும் இரத்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்தனர்.
மேலும் அவர்கள் பன்ஷீஸால் கட்டுப்படுத்தப்பட்டனர். உண்மையிலேயே ஒரு பயங்கரமான சூழல் காற்றை நிரப்பியது. புனித மாவீரர்களின் கட்டளைகளைப் பின்பற்றி அவர்கள் நிலவரையிலிருந்து வெளியே ஓடினர். அவர்களுக்குப் பின்னால் டெத் நைட்ஸ் பின்தொடர்ந்து வந்தனர். இல்லை, இங்கே என்ன நடக்கிறது? இவர்கள் ஏன் சிறையை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள்? அவர்களுக்கு ஏதாவது அலைந்து திரிதல் கட்டுப்பாடு இருக்குமா? நான் உடனடியாக டெத் நைட்டை தொட்டு ஒரு கட்டளை கொடுத்தேன். கட்டளை எளிமையானது. சிறைச்சாலையிலேயே இரு. எந்த பிரச்சினையும் இல்லாமல் அது புரிந்து கொண்டது. டெத் நைட் எப்படியோ ஒரு சோகமான தோற்றத்துடன் திரும்பினார். சரி, அது திரும்பி வந்தது. ஆனால் திடீரென்று அது மீண்டும் திரும்பி வந்தது. பின்னர் சிறிது நேரத்திற்கு முன்பு மரணத்தை எதிர்கொண்ட ஹண்டர்களின் சடலங்களை அது நகர்த்தத் தொடங்கியது. துல்லியமாக எடிசாவின் கட்டளைதான் டெத் நைட் நகரத் தூண்டியது. உண்மையில் இங்கே டெத் நைட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரே நபர் எடிசா மட்டுமே. ஏடிசா இங்கே மிக உயர்ந்த பதவியில் இருந்தார். டெத் நைட் ஹண்டர்களின் சடலங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நகர்த்தத் தொடங்கினார். நிலவரையின் மையத்தில் உள்ள பலிபீடம்தான் சேருமிடம். அது உடல்களை ஒவ்வொன்றாக பலிபீடத்தின் மீது குவித்தது. அதை பார்த்த ஏடிசா ஆமோதிக்கும் விதமாகத் தலையசைத்தாள். எடிசா தனது எஜமானருக்கு தியாகங்களாக ஹண்டர்களை வழங்குகிறாள். அதே நேரத்தில் பலிகள் செலுத்தப்பட்டதைக் குறிக்கும் அலாரங்கள் ஒலித்தன. பலிகள் செலுத்தப்பட்டு நீண்ட காலமாகிவிட்டது. நிச்சயமாக இந்த தியாகங்களை முழுமையாக உள்வாங்குவதற்கு நேரம் எடுக்கும். தியாகம் செய்யப்பட்ட ஹண்டர்களின் திறன்களை உள்வாங்குதல். மீதமுள்ள நேரம் 6 மணி நேரம். மொத்தம் 6 மணி நேரம். மறுபடியும் மயக்கம் வந்துவிடும் போல இருந்தது. அந்த நேரத்தில் நான் பெரும்பாலும் சுயநினைவை இழப்பேன். என்னுடைய கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் தியாகங்களின் திறன்களை நான் ஒவ்வொரு முறை உள்வாங்கும்போதும் நான் மயக்கம் அடைவேன் என்பதை உணர்ந்தேன். இப்போது வித்தியாசம் என்னவென்றால், நான் மயக்கம் அடைந்தாலும் என்னை பாதுகாக்க யாராவது இருந்தார்கள். அந்த யாரோ ஒருத்தர் டைகர். உண்மையில் இந்த இடம் என்னுடைய வீடு, அதனால் அது பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் முழுமையான பாதுகாப்பு இல்லை. அது ஒரு வீடு என்பதால் எப்போதும் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. எனவே இனிமேல் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்குத் தயாராவது ஒரு நல்ல யோசனையாகத் தோன்றியது. டைகர், இங்கே வா. நான் தலையைத் திருப்பி டைகர் இடம் ஒரு கட்டளை கொடுத்தேன். இனிமேல் பலிகள் செலுத்தப்படும்போது டைகர் என்னையும் என் சுற்றுப்புறத்தையும் காக்கும். அதிர்ஷ்டவசமாக டைகர் என் நோக்கங்களை நன்கு புரிந்து கொண்டார். தன் இடுப்பிலிருந்து டிமன் வாளை உருவி டைகர் என்னைச் சுற்றி நிலை கொண்டான். டைகர் தன் உயிரையே கொடுத்தாவது என்னைப் பாதுகாப்பார். இப்போது நான் மயக்கம் அடையும் தருணத்திற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் செலுத்தப்பட்ட பலிகள் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டியுள்ளன. அடுத்து அமைப்பை திறப்பதற்கான துப்பு கிடைத்தது. தஞ்சியன் மான்ஸ்டர் மேம்பாட்டு அமைப்பு பூட்டப்பட்டது. இன்னொரு அலாரம் ஒலித்தது. நிலவரை அசுரன் மேம்பாடு. இது கடந்த முறை ட்ரூ டஞ்சியன் மாஸ்டர் பண்பை பெற்றதிலிருந்து தோன்றிய ஒரு சிஸ்டம் பட்டியல். நிச்சயமாக அவை அனைத்தும் பூட்டப்பட்டிருந்தன. அதனால் அவற்றின் திறன்கள் எனக்குத் தெரியாது. வெறும் யூகங்கள். ஆனால் இப்போது திறக்கக்கூடிய ஒரு துப்பு எனக்கு கிடைத்ததால் நான் உற்சாகமாக இருக்காமல் இருக்க முடியவில்லை. அது இன்னும் பூட்டப்பட்டிருந்தாலும், இன்னும் பயன்படுத்த முடியவில்லை என்றாலும், இறுதியில் அது திறக்கப்படும் என்று நான் நம்பினேன். தியாகங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதை திறக்க முடியுமா? அதுதான் என் கடைசி எண்ணம். திடீரென்று மயக்கத்தால் மூழ்கி என் உடலை அதற்கு ஒப்படைத்தேன். மறுபுறம் ஹண்டர்கள் 2 குழுக்களாகப் பிரிந்தனர். ஒரு குழு தெரியாத ஒரு பொருளின் கால்தடங்களைக் கண்காணித்தது. மற்றொரு குழு அந்தக் கால்தடங்கள் எந்த திசையிலிருந்து வந்தன என்பதை ஆராய்ந்தது. அவர்களில் கால்தடங்களைக் கண்காணித்தவர்கள் மலைத்தொடரைக் கடந்து சென்றனர். வழி நடத்திச் சென்ற நரியல் முன்னணியில் இருந்த தடயங்களை உறுதி செய்து பாதையின் திசையைத் தீர்மானித்தார். அவளுக்கு அருகில் போர்வீரன் கிரேக்டர் நரியலுக்கு அருகில் காவலுக்கு நின்றான். பல ஹண்டர்கள் பின்னால் பின்தொடர்ந்து தங்கள் பாதுகாப்பைக் குறைக்காமல் ஊர்வலமாகச் சென்றனர். அவர்கள் உண்மையிலேயே ஒரு மூத்த வீரரைப் போன்ற தோற்றத்தைக் காட்டினர். அவசரப்படவில்லை, ஆனால் சீராக முன்னேறிச் சென்றனர். மண்பாதையில் மங்கலான தடயங்களைப் பின்தொடர்ந்து அவர்கள் எவ்வளவு நேரம் கடந்துவிட்டது? அவர்களுக்கு முன்னால் ஒரு நிலவரையின் காட்சி தோன்றியது. பிரச்சனை நிலவரை மட்டுமல்ல. நிலவரைக்கு முன்னால்
ஓர்க்ஸ் ஹண்டர்களை கவனித்து நிலைகளை எடுத்திருந்தன. என்ன என்ன இது? ஓர்க்ஸுடன் பூதங்களும் அவற்றைச் சுற்றித் தெரிந்தன. எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட திடீர் சூழ்நிலையால் ஹண்டர்கள் குழப்பமடைந்தனர். முன்னால் இருந்த அசுரர்கள் கூட உடனடி போருக்குத் தயாராக ஒரு ஒளியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். அடப்பாவி, அது ஒரு பொறியா? அவர்கள் பின்தொடர்ந்து வந்த கால்தடங்களின் உரிமையாளர்கள் பெரும்பாலும் எலும்புக்கூடுகள். ஆனால் முன்னோக்கிப் பார்த்தால் அவர்களால் ஒத்த உயிரினங்களைக் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஓடிவிட வேண்டுமா? ஆனால் அவர்களால் இங்கே தங்கள் முதுகைக் காட்ட முடியவில்லை. அவர்கள் முதுகைக் காட்டியவுடன் அவர்கள் தாக்கப்படுவார்கள். இருப்பினும் அவர்களை எதிர்கொள்வதும் நிச்சயமற்றதாக இருந்தது. எதிரிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. ஹண்டர்கள் தயங்கி மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டனர். நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஓர்க் குழுவில் இருந்த ஸ்குவால் ஹண்டர்களிடம் பேசினார். என்னுடன் நேரடி வாழ்வா சாவா போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் அனைவரையும் நான் காயமின்றி விடுவிப்பேன். ஹண்டர்கள் இருந்த சூழ்நிலையில் ஸ்குவால்ஸின் திட்டம் நம்ப முடியாத அளவிற்கு திடீரென இருந்தது. ஒரு அசுரன் ஏன் முதலில் முன்மொழிகிறான்? தற்போதைய சூழ்நிலையைப் பொறுத்தவரை எதிராளியின் படைகள் அவர்களை விட அதிகமாக இருந்தன. ஒருவேளை அது கேப்ரிசியோஸ் ஆகஸ்ட் இருக்கலாம். ஒருவேளை அது வெறும் ஒரு அரக்கர்களின் பொழுதுபோக்காக இருக்கலாம். ஆனால் எந்த ஹண்டரும் அந்த வாய்ப்பை மறுக்க முடியாது. மாறாக அவர்கள் அனைவரும் வேறு யாராவது முன்னேறி வந்து ஒருவரையொருவர் எச்சரிக்கையுடன் பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்பினர். எப்படியும் தற்போதைய சூழ்நிலையைக் காப்பாற்ற எந்த வழியும் இல்லை. இல்லை, அப்படி இருந்தாலும் கூட சேதம் பேரழிவை ஏற்படுத்தும். அந்த ஏராளமான ஓர்க்ஸ் மற்றும் பூதங்களை அவர்கள் உடைக்க முடிந்தாலும் இங்குள்ள அனைவரும் உயிர் வாழ முடியாது. அதனால்தான் அவர்கள் ஓர்க் குறிப்பிட்ட வாழ்வா சாவா என்ற நேரடி போரில் தங்கள் முழு பலத்தையும் செலுத்த வேண்டியிருந்தது. அவர்கள் வென்றால் குறைந்தபட்சம் வானத்திலிருந்து இறங்கும் உயிர்நாடியைப் போல தங்கள் உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியும். என்னை வெளியே போகவிடு. அந்த நேரத்தில் போர்வீரன் கிரேக்டர் தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். கையில் ஒரு பெரிய வாள் மற்றும் கேடயத்துடன் எதிராளியின் ஓர்க்கை நெருங்குகிறது. காட்டில் குளிர்ந்த காற்று வீசியது. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். ஸ்குவால் என்று அழைக்கப்படும் சிவப்புத்தலை பழங்குடியினரின் தலைவனே. கிரேக்டர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஓர்க் உடன் பேசினார். நான் ஜெயிச்சா நீங்க எங்களைப் போக விடுறதுதான் நியாயம்? கிரேக்டர் மீண்டும் கேட்டார். அவர் உறுதிப்படுத்தலை விரும்பினார். ஹண்டர்கள் இன்னும் அவருக்குத் தேவைப்பட்டனர். வெறும் மனிதநேயத்திலிருந்து அல்ல, மாறாக ஒரு குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான கருவிகளாக. விசாரித்ததும் ஸ்குவால் லேசாக தலையசைத்தார். இறுதி உறுதிப்படுத்தல் கிடைத்த பின்னரே கிரேக்டரும் தலையசைத்தார். ஒரு அசுரன் ஏன் இப்படி ஒரு வாய்ப்பை வழங்குவான் என்று அவர்களுக்குத் தெரியாவிட்டாலும் அது அவர்களுக்குத் தீங்கானதல்ல. கிரேக்டர் அத்தகைய எண்ணங்களை மனதில் கொண்டிருந்தாலும் ஸ்குவாலும் அதையே நினைத்துக் கொண்டிருந்தார். தோற்க எந்த காரணமும் இல்லாததால் ஸ்குவால் நம்பிக்கையுடன் இருந்தார். அவரது முந்தைய தூண்டுதல் எதிராளிகளின் மன உறுதியை உயர்த்துவதற்காகச் சொல்லப்பட்ட ஒரு டிமன் மட்டுமே. பயமுறுத்தும் எதிரிகளைக் கையாள்வது அவ்வளவு சுவாரஸ்யமற்றதாக இருந்தது. ஒரு கணம் முனம். பின்னர் ஒரு அமைதியான கர்ஜனை தொடங்கியது. அவர்கள் ஒரு வாக்குறுதி அளித்தது போல் இருவரும் ஒரே நேரத்தில் முன்னேறினர். சூறாவளியின் மிகப்பெரிய கோடரி காட்டின் உயரமான மரங்களைக் கூட வீழ்த்தக்கூடிய அழிவு சக்தியைக் கொண்டிருந்தது. அவ்வளவு பலத்துடன் கோடரி கிரேக்டரை நோக்கிச் சுழன்றது. ஆனால் தனது கேடயத்தை பிடித்துக் கொண்டிருந்த கிரேக்டர் எளிதான எதிரி அல்ல. கோடரியும் கனமான கேடயமும் மோதிக்கொண்டு தீப்பொறிகளை வெளியிட்டன. அது உண்மையிலேயே சமமான சூழ்நிலையாக இருந்தது. அதில் இருவரும் விட்டுக் கொடுக்கவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் ஆயுதங்களை வீசிக்கொண்டே இருந்தனர். ஒருவருக்கொருவர் தாக்குதல்களைத் தவிர்த்துக் கொண்டனர். தவிர்க்க முடியாத தாக்குதல்கள் அவர்களின் தோலில் சிறிய காயங்களை ஏற்படுத்தியது. காயங்கள் குவிய அவற்றின் இரத்தமும் வியர்வையும் காற்றில் சிதறின. அதே நேரத்தில் போர் மிகுந்த பதற்றத்தால் சூழப்பட்டது. மேலும் சூழ்நிலை சூடாகியது. ஸ்குவால் தனது மிகப்பெரிய அளவுடன் எதிராளியை மூழ்கடிக்க முயன்றார். அதே நேரத்தில் கிரேக்டர் திறமையான நுட்பங்களுடன் எதிர்கொண்டார். அவர்களின் போராட்டத்தில் மென்மையான சமநிலையும் கனமான சுவாசமும் மட்டுமே நிறைந்திருந்தன. முடிவில்லா போரின் பாரம் அவர்களை பாரமாக்கியது. போர் தொடர்ந்தபோது ஸ்குவால் படிப்படியாக முன்னேறியது.
இது கிரெக்டருக்கு ஒரு நுட்பமான ஆனால் படிப்படியாக சாதகமாக இருந்தது. பலத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் கிரெக்டர் ஒருபோதும் கைவிடவில்லை. அவர் ஸ்குவால்களின் தாக்குதல்களை தடுத்தார். அவ்வாறு செய்யும்போது யோசித்தார். ஒரு வாய்ப்பு எழும்பும் வரை காத்திருந்தார். ஒரு திறப்பு தோன்றும் வரை அவர் காத்திருந்தார். வாய்ப்பு வந்தபோது அவர் விரைவாக எதிராளியை நோக்கி தனது வாளை சுழற்றினார். இருப்பினும் ஸ்குவால் தாக்குதல்களைத் தவிர்த்து தனது கோடரியால் பதிலடி கொடுத்தார். கிரெக்டர் பின்வாங்கி தனது கேடயத்தை உயர்த்தினார். காற்றில் கிரெக்டரின் கேடயத்துடன் ஸ்குவால்ஸின் கோடரி மோதியது. ஒரு சிலிர்ப்பூட்டும் சத்தத்தை உருவாக்கியது. ஹாவ்ஹா, நீங்க உண்மையிலேயே ஒரு போர்வீரன்தான். அவரது தாக்குதல் தடுக்கப்பட்ட போதிலும் ஸ்குவால் தனது எதிராளியைப் பார்த்து மனதார சிரித்தார். இந்த போர் தொடரும் என்று நம்புகிறேன் சியர்ஸ். இந்த பெருமையை நான் எஜமானருக்கு அர்ப்பணிப்பேன். தற்போதைய சூழ்நிலையை ஸ்குவால் மிகவும் சுவாரஸ்யமாக கண்டார். கடைசியாக எப்போது அவர் இவ்வளவு உற்சாகத்துடன் ஒரு போரை அணுகினார்? முடிந்தால் தனக்கு முன்னால் இருக்கும் மனிதனை அடக்கி தினமும் பயிற்சி செய்ய விரும்பினான். ஆனால் அது சாத்தியமற்றது என்பது அவனுக்குத் தெரியும். எதிராளி எஜமானரின் ஆதிக்கத்திற்குள் அத்துமீறி நுழைய துணிந்தான். தன் சுயநல ஆசைகளுக்காக அவனால் அந்த மனிதனை வாழவிட முடியவில்லை. ஸ்குவால் படிப்படியாக அதிக சக்தியை செலுத்தினார். அது இனங்களில் உள்ள வேறுபாடாக இருந்தாலும் சரி அல்லது அனுபவமாக இருந்தாலும் சரி, எதிராளியின் பலம் குறைந்து வருவதை அவர் உணர்ந்தார். இருப்பினும் இங்கே தனது சொந்த பலத்தை குறைக்க அவரால் முடியவில்லை. அது எதிராளியை அவமரியாதை செய்யும் செயலாகும். ஒரு போர்வீரனின் கௌரவத்தை மிதிக்கும் செயலாகும். எனவே ஸ்குவால் தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தினார். இதோ போறேன். அந்த நேரத்தில் ஸ்குவால்ஸின் கோடரி சூரிய ஒளியில் மின்னியது. காற்றில் ஊசலாடி அது கிரெக்டரின் மீது விழுந்தது. கிரெக்டரின் வாயிலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. அவர் வைத்திருந்த பெரிய வாளும் கேடயமும் தரையில் விழுந்தன. படிப்படியாக அவரது தோரணை நொறுங்கத் தொடங்கியது. விரைவில் அவரது தலை தரையில் உருண்டது. ஆனால் ஸ்குவால் தலையை உயர்த்தவில்லை. அவர் கண்களை மூடிக்கொண்டு ஒரு மந்திரத்தை ஓதினார். அது ஒரு நல்ல போட்டியாக இருந்தது. எதிராளி குறைந்தபட்சம் ஒரு நல்ல போர்வீரனாக இருந்தான். ஒரு நல்ல போர்வீரனின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். தனது மந்திரத்தை முடித்த பிறகு ஸ்குவால் திரும்பி சமீபத்திய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். சிறிது நேரத்திலேயே ஸ்குவால்ஸ் டஞ்சியன் மான்ஸ்டர் என்டான்ஸ்மென்ட் சிஸ்டம் திறக்கப்பட்டது.